Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. போன வாரம் நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரிலேஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ரிலேஷன்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் எது பேசிக்கு, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஸில் என்னென்ன இருக்குது, எப்படி ரிலேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதில் இருக்க டெர்மினாலஜிஸ் தட் இஸ் டொமைன், கோடொமைன், ரேஞ்சு, ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள இமேஜ், ப்ரீ இமேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்தா அது எப்படி ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் போன வீக் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதோட கண்டினியூவேஷனாக ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை 4 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது ஒன்று 1-to-1 ஃபங்க்ஷன், many-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன், in-to ஃபங்க்ஷன். இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டீட்டெயில்டாக என்னென்னு பார்க்கலாம். 1-to-1னா எப்படி இருக்கும், many-to-1னா எப்படி இருக்கும், on-toனா என்ன, in-toனா என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்குற ஆரோ டயக்ராம் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். A, B that is related using an function. ஓகேவா? நான் 2 செட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட வேல்யூஸ் பாருங்கள். 1, 2, 3, இங்கே 4, 5, 6. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கண்டிஷன் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு எல்லா எலிமெண்ட்டும் ஏ செட் எல்லாமே என்ன இருக்கணும், மேப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பி செட் கூட மேப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொன்னேன், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இமேஜ்னால் என்ன, அதாவது ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட மேப் ஆகுதுன்னா அந்த எலிமெண்ட் தான் இமேஜ் ஆஃப் தட் எலிமெண்ட்டுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ப்ரீ இமேஜ்னு சொன்னேன். அதாவது செட் ஏல இருக்கிறது ப்ரீ இமேஜ், செட் பியில் இருக்கிறது இமேஜ். ஓகேவா? இப்போ மேப் ஆகிறத வச்சு தான் இமேஜ் ப்ரீ இமேஜ்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்ததுன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஜூஸர் இருக்குது, நான் ஆப்பிள் போட்டேன்னா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும். நான் ஆப்பிள் போட்டேன்னா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் ப்ளஸ் மேங்கோ ஜூஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த ஜூஸருக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா? ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஃபங்க்ஷன்னா ஒரு இன்புட்டுக்கு அதுக்கான ஸ்பெசிஃபைடு அவுட்புட் தான் கிடைக்கணும், வேறு அவுட்புட் கிடைக்கக்கூடாது. ஓகேங்களா? தட் இஸ் ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும் ஒரு எலிமெண்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட மேப்பிங் நான் இப்படி பண்ணுறேன். அதாவது 1ஓட இமேஜ் என்ன, 4, 2ஓட இமேஜ் என்ன, 5, 3ஓட இமேஜ் என்ன, 6, 4ஓட ப்ரீ இமேஜ் என்ன, 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எப்படி சொல்கிறேன்னு. 4ஓட ப்ரீ இமேஜ் 1. அதாவது ஒரு இன்புட் ப்ராசஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த அவுட்புட்டை தான் இமேஜுன்னு சொல்கிறோம். அந்த இன்புட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, ப்ரீ இமேஜ். அந்த அவுட்புட்டுக்கு முன்னாடி, ப்ரீனா முன்னாடி, ப்ரீ கேஜின்னு சொல்கிறோம்ல, கேஜி கிளாஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரி ப்ரீ இமேஜ். ஸோ 1ஓட இமேஜ் என்ன, 4, 2ஓட இமேஜ் என்ன, 5, 3ஓட இமேஜ் என்ன, 6, 4ஓட ப்ரீ இமேஜ் என்ன, 1, 5ஓட ப்ரீ இமேஜ் என்ன, 2, 6ஓட ப்ரீ இமேஜ் என்ன, 3. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன டைப்புன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொன்னேன்,
எல்லா எலமெண்ட்டும் ஏல பியோட மேப் ஆகிருக்கணும். ஆயிருக்கா? எல்லா எலமெண்ட்டும் ஏ வந்து பி கூட மேப் ஆகிருக்கா? ஆயிருக்கு. 1ம் மேப் ஆகிருக்கு, 2ம் மேப் ஆகிருக்கு, 3யும் மேப் ஆகிருக்கு. செகண்ட் கண்டிஷன் என்ன? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 1க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? 4 மட்டும்தான். 2க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? 5 மட்டும்தான். 3க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? 6 மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் 1-to-1 ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அதே மாதிரி அதாவது இப்போ நான் எனக்கு வந்துட்டு 1 கூட தான் மேப் ஆகிருக்கு. அதுதான் 1-to-1. 1 கூட மட்டும்தான் மேப் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுவே many-to-1 ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? many-to-1 ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும்? இதே எக்ஸாம்பிள் பாருங்கள். many-to-1 ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும்? நான் இதை அப்படியே ரீட்ரா பண்ணுறேன். many-to-1 ஃபங்க்ஷனுக்கு 1 2 3 4 5 6. many-to-1னா இங்கே பாருங்கள், இதுதான் many-to-1 ஃபங்க்ஷன். many-to-1 இது ஃபங்க்ஷனா? ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷனான்னு சொல்லுங்கள். ஃபங்க்ஷன்னா எல்லா எலமெண்ட் ஏல இருக்கிறது எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஆயிருக்கு. செகண்டு, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 1ஓட இமேஜ் என்ன? 4. 4 இஸ் இமேஜ் ஆஃப் 1. அதே மாதிரி 2ஓட இமேஜ் என்ன? 5. 3ஓட இமேஜ் என்ன? அதுவும் 5 தான். அதாவது மோர் தென் 1 எலமெண்ட் இன் செட் ஏக்கு பியில் ஒரே இமேஜ் இருந்ததுன்னா அது many-to-1 ஃபங்க்ஷன். many-to-1 ஃபங்க்ஷன். நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கன்வர்ஜிங், இங்கே பாருங்கள், ரேஸ் எல்லாம் போய் கன்வர்ஜ் ஆகுது, ஒன்றா கூடுது. ஒன்றா கூடுச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதுவே ரேஸ் எல்லாம் டைவர்ஜ் ஆகி போச்சு அப்படின்னா அது நாட் அ ஃபங்க்ஷன்னு சொன்னேன் ப்ரீவியஸ் கிளாஸில். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன், பட் இட் இஸ் அன் many-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? many-to-1 ஃபங்க்ஷன். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இது கூட இது இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். 3ஓட இது இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 6. இப்போ இது ஃபங்க்ஷனா சொல்லுங்கள்? இப்போ இது ஃபங்க்ஷனா? எல்லா எலிமெண்ட்டின் ஏவும் மேப் ஆகிருக்கு. அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 1ஓட இமேஜ் என்ன? 4 தான். 2ஓட இமேஜ் ஒன்லி 1, அதுதான் 5. ஆனால் 3ஓட இமேஜ் பாருங்கள், 5ம் இருக்குது 6ம் இருக்குது. இங்கே பாருங்கள், 3லேருந்து 2 ரேஸ் டைவர்ஜ் ஆகி போகுது. அந்த மாதிரி ரேஸ் டைவர்ஜ் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதுக்காக சொன்னேன், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்படி மாதிரி ஒரு கேஸ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இதில் ஏதாவது கண்டிஷன் இருக்கா? எல்லா எலிமெண்ட் இன் பியும் மேப் ஆகணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஏல இருக்கிற எலிமெண்ட் தான் எல்லாமே மேப் ஆகணும். ஓகேவா? இப்போ இதில் டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன சொல்லுங்கள்? டொமைன் என்ன? இதோட டொமைன் என்ன? ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் டொமைன். ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் டொமைன். ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன் சச் தட் ஃபங்க்ஷன் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனு. ஏன்றது எல்லாம் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா ஏல இருக்கிறது எல்லாமே டொமைன், பியில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன். ஏல இருக்கிறது எல்லாமே டொமைன், பியில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோட்டேஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்களாம் எழுதணும். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் சம்மு. ஃபங்க்ஷன் சச் தட் ஏ இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ. அதான் ஏ டு பி. ஏல இருக்கிறது எல்லாமே டொமைன், பியில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன். அப்போ ரேஞ்ச்னா என்ன? ரேஞ்ச் என்ன? எது எதெல்லாம் பியில் இருக்கிறது மேப் ஆகிருக்கோ அது எல்லாமே ரேஞ்ச். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ரேஞ்சு? 4 5
6 ஏன்னா எல்லாமே மேப் ஆகிருக்கு. தட் இஸ் சப்செட் ஆஃப் கோடொமைன், தட் இஸ் சப்செட் ஆஃப் பி. ஓகேங்களா? இதே மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சேம் ஏ டு பி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்கு? ஏ டு பி. சப்போஸ் இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா எப்படி எழுதணும்? பி டு ஏன்னு எழுதணும். ஓகேவா? இது ஃபுல்லாக டொமைன், அதே மாதிரி இது கோடொமைன். இது ஃபுல்லாக டொமைன், இது கோடொமைன். இப்போ இதோட ரேஞ்ச் என்ன? இதோட ரேஞ்ச் என்ன? இதோட ரேஞ்ச் என்னென்னா எதெல்லாம் மேப் ஆகிருக்கு? 4 5 மட்டும்தான் மேப் ஆகிருக்கு. ஓகேவா? 6க்கு எந்த ஒரு ப்ரீ இமேஜும் இல்லை. அதாவது 4க்கும் 5க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, 6க்கு ப்ரீ இமேஜே இல்லை. ஸோ 4 and 5 are range. That is also subset of B. ஓகேவா? இதை ஒரு ஈஸி டேர்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் மெனி டு ஒன் ஃபங்க்ஷனை. அதாவது ஒரு ஃபாதருக்கு, தட் இஸ் ஒரு பையன் இருக்கானா, ஒரு பையனுக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்க முடியும். ஸோ அதான் 1 to 1 ரிலேஷன். ஒரு பையனுக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இங்கே மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, இது ஃபுல்லாக வந்து சன்ஸு, இது எல்லாமே பேரண்ட்டு. ஓகேங்களா? மெனி சில்ட்ரன்ஸுக்கு ஒரே ஒரு பேரண்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அதுவே மெனி பேரண்ட்ஸ்க்கு ஒரு சில்ட்ரன், அதாவது ஒரு சில்ட்ரனுக்கு நிறைய பேரண்ட்ஸ் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ இது எல்லாமே சன்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்ஸுக்கு நிறைய சன்ஸுக்கு ஒரு பேரண்ட் இருக்கலாம். அதாவது உங்கள் அக்காவுக்கும் உங்கள் அம்மா அப்பா தான், தம்பிக்கும் உங்கள் அம்மா அப்பா தான், உங்களுக்கும் அம்மா அப்பா தான். ஸோ 3 சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பேரண்ட் இருக்க முடியும். ஆனால் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சில்ட்ரனுக்கு மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருக்க முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும் இதில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மகாபாரதம் இருக்குது. என்ன சொல்கிறது, அர்ஜுனர், பீமர் 5 சன்ஸ் இருக்காங்க. 5 பேருக்கு ஒரே ஒய்ஃப், 5 பேருக்கு ஒரே ஒய்ஃபு பாஞ்சாலி. இது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 பேருக்கு ஒரே ஒய்ஃபு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுதான் நான் சொன்னது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் சன் சாரி அப்பா பசங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நேமில் இருந்தும் ஞாபகம் வச்சுக்கலாம். மெனி டு ஒன்ன்றது ரொம்ப சிம்பிள். மெனிலேருந்து 1, மெனி நம்பர்ஸ் ஆர் மேப்டு வித் 1 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பா புள்ள அப்படின்லாம் போகணும். மெனி நம்பர்ஸ் ஆர் மேப்டு வித் சிங்கிள் நம்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து தான் 1 to 1 மெனி டு 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன? ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன? ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் codomain is equal to range. அப்படின்னா it is an onto function. Suppose codomain, நான் ஏன் இங்கே எழுதுறேன்றதுக்கு சொல்கிறேன், not equal to range அப்படின்னா that is into function. இங்கே பாருங்க, கோடொமைன் என்ன? பி. பியில் என்னென்ன இருக்குது? 4 5 6. ரேஞ்சில் எனக்கு என்னென்ன இருக்குது? 4 5 6. அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றா? இங்கே இந்த கண்டிஷனில் கோடொமைனும் ரேஞ்சும் எனக்கு ஒன்றா? 1. அப்போ இதை நான் எப்படி சொல்லலான்னா 1 to 1 on to function. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 1 to 1 on to function. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷனில் கோடொமைன் என்ன? 4 5 6.
இது எல்லாமே கோடமைன். தட் இஸ் 4 5 6 இது எல்லாமே கோடமைன். ஆனால் ரேஞ்ச் என்ன உங்களுக்கு 4ம் 5ம் தான். கோடமைனும் ரேஞ்சும் இங்கே சேமா கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா many to 1 into function. இது எப்பவுமே சேர்த்து தான் சொல்லணும். many to 1 into function. இந்த 1 to 1ல into ஃபங்க்ஷனும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் 7ன்னு ஒரு டேர்ம் எழுதுகிறேன். இப்போ இந்த 7 எனக்கு மேப் ஆகிருக்கா? ஆகலை. ஸோ டொமைன் என்னென்ன வரும்? 4 5 6 7 வரும். ஆனால் ரேஞ்ச் என்ன மாறாது, அதே 4 5 6 தான். ஸோ ரேஞ்சு டொமைனும் வேறையா? இல்லை. இது 1 to 1 ஃபங்க்ஷன் தானே? ஆமாம், 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஸோ அது என்னன்னு சொல்லுவோம் 1 to 1 into ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? 1 to 1 into ஃபங்க்ஷன். அதே இங்கே எடுத்துக்கோங்க 1 to 1 on to ஃபங்க்ஷன் எப்படி வரும்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். சாரி, இப்போ நான் இதை எடுத்துடுறேன், 6ன்றதை எடுத்துடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், கோடொமைன் என்ன வெறும் 4 and 5. ஓகேவா? ரேஞ்ச் என்ன அதே 4 and 5. அப்போ நான் எப்படி எழுதலாம், இட் இஸ் many to 1 on to ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எய்தர் அது 1 to 1னா many to 1னான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 to 1ன்றது என்னன்றதை பார்க்கணும். many to 1ன்றதை பார்த்துட்டு அப்புறமா அது இன்டூவா ஆன் டூவான்னு பார்க்கணும். ஆன் டூனா கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச், இன்டூனா கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லணும் இது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு, அதாவது 1 to 1 many to 1 சொல்லணும், ஆன் டூவா இன்டூவானு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இது 1 to 1 ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? அதாவது எல்லா எலமெண்ட் இன் ஏவும் மேப் ஆகிருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள்? 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இதில் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை. இது ஆன் டூவா இன்டூவா சொல்லுங்கள். இதோட கோடொமைன் என்ன? இதோட கோடொமைன் என்ன? 5 6 7 8. இதோட ரேஞ்ச் என்ன? எல்லாமே மேப் ஆகிருக்கு, அதுவுமே 5 6 7 8. ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ 1 to 1 ஆன் டு ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதே நான் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள். இப்படி இருக்கு. இதோட இது பாருங்க, இது பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷனா? இப்போ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது. தட் இஸ் பி. இப்போ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. தட் இஸ் 1க்கு 4 2க்கு 6 3க்கு 5. ஸோ ஒரு ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இது ஃபங்க்ஷன். ஆனால் இது 1 to 1 many to 1 பாருங்கள். 1லேருந்து ஒரே ஒன்று 4க்கு தான் போயிருக்கு, 2லேருந்து ஒரே ஏரோ 6க்கு போயிருக்கு, 3லேருந்து ஒரே ஏரோ 5க்கு போயிருக்கு. ஸோ இட் இஸ் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இது இன்டூவா ஆன் டூவான்னு சொல்லணும். ஸோ இதோட கோடொமைன் என்ன? ஆல் எலமெண்ட்ஸ் இன் பி 4 5 6 7. ஓகேவா? ரேஞ்ச் என்ன? எது எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதுதான்.
4 5 6 அதுதான் மேப் ஆகிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்சா? கிடையாது. கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? 1 to 1 இன்ட்டு ஃபங்க்ஷன். நல்லா புரியுதுங்களா? இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பேஸு. புரியுதுங்களா? 1 to 1 இன்ட்டு ஃபங்க்ஷன். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜேடபிள்யூலையும் உண்டு. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு ஜேடபிள்யூலையும் கொஷின்ஸ் உண்டு. இந்த இன்ட்டு ஃபங்க்ஷன்ஸ், ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து 1 to 1 ஆன் டு ஃபங்க்ஷன். இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இங்கே 1 to 1 இன்ட்டு ஃபங்க்ஷன். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. எனக்கு ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட் தான் எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஆனால் பி செட்டில் எனக்கு எல்லாமே மேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபங்க்ஷனா? இது 3rd எக்ஸாம்பிள். இது வந்து ஃபங்க்ஷனா? 1 செகண்டு 3rd கொஷின். இது ஃபங்க்ஷனா சொல்லுங்கள். ஒவ்வொரு எலிமெண்ட் இங்கே ஏக்கும் மேப்பிங் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்கா? 1ஓட இமேஜ் என்ன? 5 மட்டும்தான். 2ஓட இமேஜ் என்ன? 6 மட்டும்தான். 3ஓட இமேஜ் என்ன? 5 மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன? ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், 5ன்றதுக்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்குது? 1ன்ற ஒரு ப்ரீ இமேஜ், 3ன்ற ஒரு ப்ரீ இமேஜ். அப்படின்னா என்ன? மெனி இன்புட்ஸ் ஆர் மேப்டு டு 1 அவுட்புட். மெனி இன்புட்ஸ், நான் வந்து 1ன்ற இன்புட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாலும் 3ன்ற இன்புட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? 5 தான் கிடைக்குது. அப்படின்னா என்ன? மெனிலேருந்து 1 கன்வெர்ஜ் ஆகுது பாருங்கள். இந்த 2 ரேஸும் மெனிலேருந்து 1. ஸோ இட் இஸ் அண்ட் மெனி டு 1 ஃபங்க்ஷன். இட் இஸ் அண்ட் மெனி டு 1. இப்போ இது இன்ட்டுவா ஆன் டுவான்னு சொல்லணும். எப்படி சொல்வீங்க? இன்ட்டுவா ஆன் டுவா? கோடொமைன் என்ன இதுக்கு? 5ம் 6ம். ரேஞ்ச் என்ன இதுக்கு? அதுவும் 5ம் 6ம். ஸோ இங்கே எப்படி இருக்குது? கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல்னா என்ன? மெனி டு 1 ஆன் டு ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? மெனி டு 1 ஆன் டு ஃபங்க்ஷன். ரொம்ப 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 சிம்பிள். சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கன்ஃபியூஷன்னு சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது எப்படி இருக்குது? இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஒவ்வொரு செட் ஆஃப் எலமெண்ட்டும் மேப்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அவுட்புட் தான் இருக்குது. 1ஓட அவுட்புட் என்ன? 6. 2ஓட அவுட்புட் என்ன? 5. 3ஓட அவுட்புட் என்ன? 6. ஆனால் பாருங்கள், 2 இன்புட்டுக்கு ஒரே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அண்ட் மெனி டு 1 ஃபங்க்ஷன். ஓகே, மெனி டு 1. இப்போ இது இன்ட்டுவா ஆன் டுவா? பாருங்கள், கோடொமைன் என்ன? 5 6 7. ரேஞ்ச் என்ன? எதெல்லாம் மேப் ஆகிருக்கு? 5ம் 6ம் தான் மேப் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ரேஞ்ச். இங்கே கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போனா இது என்ன வரும்? மெனி டு 1 இன்ட்டு ஃபங்க்ஷன். எவ்வளோ ஈஸி பாருங்கள், எவ்வளோ ஈஸி பாருங்கள்.
இதில் இந்த 4 கான்செப்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. இது எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண தெரியணும். தெரிஞ்சதுன்னா இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டரில் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு 1-to-1 on-to ஃபங்க்ஷன், 1-to-1 into ஃபங்க்ஷன், many-to-1 on-to ஃபங்க்ஷன், many-to-1 into ஃபங்க்ஷன். இது அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதுவே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி பார்க்கலாம், அதாவது இது many-to-1 1-to-1ன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டைமும் ஆரோ டயக்ராம் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. என்னென்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், f of x is nothing but an x square ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், அதாவது f of xன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன சொல்லணும், இட்ஸ் அ many-to-1 ஃபங்க்ஷனா, இன்டூ ஃபங்க்ஷனா, ஆன்-to ஃபங்க்ஷனான்னு சொல்லணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், கொஷின் முடியல. f of x is equal to x square, f is nothing but இப்படி தான் ரெப்ரசன்ட். நான் சொன்னல எஃப் எதுக்கும் ரிலேட் பண்ணுறாங்க. இங்கே ஆறுன்றது என்ன, ஆறுன்றது இட்ஸ் எ ரியல் நம்பர். ஆறுன்றது ரியல் நம்பர், அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது டொமைன், செகண்ட் இருக்கிறது கோடொமைன். இது வந்து இன்புட் டு திஸ் ஃபங்க்ஷன், டொமைன் டு திஸ் ஃபங்க்ஷன். இது அவுட்புட் டு திஸ் ஃபங்க்ஷன், கோடொமைன். எதெல்லாம் பியில் இருக்கோ அது எல்லாமே கோடொமைன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்கும் நம்மளுக்கு, f of x, இந்த ஃபங்க்ஷன் என்ன, x ஸ்கொயர். இதுக்கு ஒரு இன்புட் இருக்குது, இதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் இன்புட். இந்த இன்புட் எனக்கு என்னன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் இஸ் நத்திங் பட் அ ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரியல் நம்பர்ஸ்னால் எனக்கு என்ன நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும். எனக்கு இப்போ சொல்லுங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும், இன்புட் வந்து ஃபார் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் இன்புட் எனக்கு அவுட்புட் எப்படிப்பா வரும், என்ன வரும் எனக்கு, நான் எக்ஸு வந்து இப்போ -1ன்னு கொடுத்தேன்னா எக்ஸ் ஸ்கொயர், அது 1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான் கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை நான் ஸ்கொயரில் கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். பாசிட்டிவ் வேல்யூ ஸ்கொயரில் கொடுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், அதே பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ எனக்கு கிடைக்க போகிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கிடைக்கும். அதில் 0 இன்க்ளூடடா, 0வை நான் எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், அதே 0 தான் கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸில் 0 இன்க்ளூடடா இல்லையா சொல்லுங்கள். 0, tell me whether 0 is a positive number or negative number. 0ன்றது பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரா நீங்கள் சொல்லுங்கள். 0 வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. இட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். இட் கம்ஸ் அண்டர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? அதனால் நம்ம வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அண்ட் non-negative number அப்படி தான் சொல்லணும். it is non-negative number. நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும், non-negative நம்பர்னு வரும். ஓகே, அதாவது இப்படி இருக்கும், 0 இன்க்ளூடட் இன்ஃபினிட்டியோட. இதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல பிரேசஸ்லாம். இப்படின்னா 0 வந்து இன்க்ளூடட், அந்த அவுட்புட்டில் 0 உண்டு. நெகட்டிவ் வேல்யூஸ் வருமா எனக்கு அவுட்புட்டு வராது. ஏன்னா இன்புட் நெகட்டிவ் வேல்யூஸ் நான் கொடுத்தாலும் எனக்கு என்ன வரும், ஸ்கொயர் பண்ணி வரும்போது பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ 0ன்றது என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும். அதனால் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி இன்க்ளூட் ஆகுமா, ஆகாது. ஸோ இன்ஃபினிட்டின்றது இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ 0 to infinity இதுதான் வந்து என்னோட என்னது அவுட்புட். திஸ் இஸ் நத்திங் பட் மை அவுட்புட்.
நான் சொல்கிறது ஜென்ரலைஸ்ட். இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரலைஸ்டாக திங்க் பண்ணி தான் அதை மெனி டு ஒன்னா, ஒன் டு ஒன்னா, ஆன் டுவா, இன் டுவான்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னு. கொஷின் வந்து இதுதான். f of x is x squareன்னு கொடுத்துட்டாங்க. f is a function of, that is f such that r to r, இது எதுக்கும் மேப்பிங்க, ரியல் நம்பருக்கும் மேப்பிங். அதாவது என்னென்னா இன்புட் என்னது டொமைன், அவுட்புட் என்ன கோடொமைன். ஸோ ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் டொமைன், ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் கோடொமைன். கொஷின் அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மேப் பண்ண போகிறோம். இப்போ மேப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் எக்ஸை வந்து -1ன்னு எடுத்துக்கிறேன், அப்புறம் எக்ஸ் வந்து +1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ -1 நான் இன்புட்டாக கொடுத்தேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், +1ன்னு கிடைக்கும். +1 எனக்கு இன்புட்டாக கொடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், அதே +1 தான் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உனக்கு எல்லாமே பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். எல்லாமே பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அதை நம்ம எப்படி சொல்லலாம், 0வும் இன்க்ளூடட், அதனால் 0 to infinity இந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது A B, இங்கே வந்து AB இல்லை XY, f of x yன்னு இருக்குது. ஸோ x y இன்புட் நான் என்னென்ன கொடுத்தா -1 1 சாரி, ஆனால் எனக்கு அவுட்புட் என்னென்ன கிடச்சிருக்கு, 1 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு எப்படி மேப்பிங் ஆகிருக்கு பாருங்கள். -1 இன்புட் கொடுத்ததுக்கு எனக்கு அவுட்புட் என்ன, +1. +1 இன்புட் கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன அவுட்புட்டு, அதே +1 தான். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இட் இஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், இது ஈஸியாக சொல்லிடுவீங்க. இப்போ இது எனக்கு இன்டுவா ஆன் டுவான்னு சொல்லுங்கள். இப்போ இது இன்டுவா ஆன் டுவான்னு பார்க்கலாம். இது இன்டுவா. கோடொமைன் இஸ் வாட், கோடொமைன்ன்றது கொடுத்துருக்குறாங்க கொஷினில். என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபுல் ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் -infinity to +infinity. ஆமாம் தானே, மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ வரைக்கும் ஃபுல்லாக எனக்கு கோடொமைன் அவங்க கொடுத்துட்டாங்க. அதை நம்ம மாற்ற முடியாது, கோடொமைன் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி f of xல சம் கொடுத்துட்டாங்கன்னா இது கண்டிப்பாக கோடொமைன் தான். இதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ஆல் ரியல் நம்பர்ஸ். ஆனால் ரேஞ்சுன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ரேஞ்சுன்றது என்ன, நான் எந்த இன்புட்டை கொடுத்தாலும் எனக்கு எப்படி கிடைக்குது, நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எனக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கிடைக்கும். இப்போ எனக்கு சொல்லுங்கள், கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா? கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இதில் இன்க்ளூடே ஆகலை. நெகட்டிவ் நம்பர்ஸ் எனக்கு இன்க்ளூடே ஆகலை. அதாவது கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், மெனி டு ஒன் இன்டு ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் இன்டு ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இப்போ அதுவே நான் கொஷினை இப்படி மாற்றுறேன். இந்த இடத்துல R to Rன்னு கொடுக்காம, அதாவது இதில் R to Rன்னு கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, this கொஷினை சேம் கொஷினை நான் என்ன பண்ணுறேன், f of x is equal to x square, f is nothing but real numbers 2 நான் இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தனா எனக்கு இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், அதே தான் வரும். உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், அதே தான் வரும். இங்கே என்ன ஆகும், இதுதான் கோடொமைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறது டொமைன், இது கோடொமைன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, கோடொமைன் இஸ் நத்திங் பட் 0 to infinity. ரேஞ்ச் எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ரேஞ்சும் எனக்கு என்ன 0 to infinity.
இப்போ கோடொமைனும் ரேஞ்சும் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன சொல்வேன், many to 1 onto ஃபங்க்ஷன். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வச்சு இன்டூ ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன், ஒன் டூ ஃபங்க்ஷன், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. f of x is equal to mod x where f அதே தான் r related to r. இது ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் ரிவ்யூ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் அடுத்த கிளாஸில் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த செக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then bye bye.